வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இனி பற்றி நான் சூப்பரான 11th வீக் டே 3 நைட் ஓட்டு சேஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை முதல்ல சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீக்லி டாஸ்க் சத்தியமாக பிடிச்சிருக்காது நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாஸ்க் இந்த மாதிரிலாம் இவ்வளவு ஒரு கொடூரமாலாம் யாரும் விளையாண்டு நான் பார்த்தது கிடையாது. ஒரு பக்கம் ஜெஃப்ரி ரொம்ப மட்டமாக விளையாடுறாரு, ரொம்ப ரவுடித்தனமாக. அதாவது தீபக் ஒரு பக்கம் தள்ளி அப்படியே அந்த ஸ்மாக் பண்ணுவாங்க பாருங்க, காலை தடிக்க விட்டு தள்ளி விடுவாங்க, அந்த மாதிரி தள்ளி விடுறாரு. அட்டாக் பண்ணுற விதமே சரியில்லை. முத்து வந்துட்டு கழுத்து நெரிக்கிறாங்க இவர் அருண். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதை எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இந்த டாஸ்க்கை வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்கலாமுன்னு தோணுச்சு. அதை பார்த்து ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 4 டீமில் யார் கரெக்டாக விளையாடாங்க? ப்ளூ டீமா, ரெட் டீமா, எல்லோ டீமா, அதுக்கப்புறம் யார் பிங்க் டீமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரிக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு 99% ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. காரணம், நேற்று மஞ்சரியை வாலண்டராக வந்துட்டு வேணுமெனுமே வந்து அந்த வன்மத்தில் வந்துட்டு அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவங்க கையில் செங்கலும் இல்லை. இது அப்போ என்ன காரணம்? ஒரு கேமில் ஒரு காரணத்துக்காக பண்ணலாம், பட் அவர் எந்த காரணமும் இல்லாமல் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதேமாதிரி இன்றைக்கி ஜெஃப்ரி தீபக் சாரை வந்துட்டு அவர் சும்மா அப்படியே வந்து அந்த பிரிக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். கேம் அப்படி தானே. அதுக்கு வந்து அவர் கால் இடையில இவரை காலை விட்டு அப்படி ஒரு தள்ளினார். டமானு போய் வந்தார். பாவமாகிடுச்சு. திரும்ப வந்து சொன்னார், நான் பண்ணாட்டுமா அப்படின்னா பண்ணுங்க. அவனும் வந்து வேணும்ட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொன்னார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப டூ மச்சு. அதேமாதிரி கேமில் திருட்டு வேலை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டான இதுவாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா, எல்லோ கார்டு கொடுக்கணுமா, இல்லை வார்னிங் கொடுத்து விட்டுலாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்னு அப்டேட் வந்துருக்கு. அதை பற்றின டிஸ்கஷன் தான் உள்ளே போயிட்டு இருக்குன்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வாரமும் அதாவது ஹாட்ரிக் 2 வாரம் தொடர்ந்து டபுள் எவிக்ஷன் முடிச்சாச்சு. இந்த வாரம் ஹாட்ரிக்காக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறது மேக்ஸிமம் கம்மி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்துச்சுன்னா அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டபுள் எவிக்ஷனில் கன்ஃபார்ம் மங்களம் சார் போயிடுவார். ஸோ சிங்கிள் அந்த மீதி இன்னொரு எவிக்ஷனில் தான் வந்து யார் போக போகிறாங்க, ரெட் கார்டு வாங்கிட்டு யாராவது வெளியே போக போகிறாங்கன்றது தெரியல. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் 2 பேர் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இருக்காரு. இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1,07,822 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.89. ஸோ சூப்பராக மாதம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 பேரில் 25% மாசான ஒரு விஷயம். அதேமாதிரி 3வது நாள் இப்போ தான் ஆரம்பிக்குது. அதாவது புதன்கிழமை, இன்னும் வியாழன் வெள்ளி ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓட்டு கண்டிப்பாக வந்து தாறுமாறாக வரப்போகுது. இப்போயே 1,07,000 மேலே வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு மக்கள் கொடுத்த ஒரு விஷயம் தான் செம்ம மாதம் இருந்துச்சு. ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு அவங்களே வந்து டெய்லி ஒரு கொஸ்டின் போடுவாங்க. அதில் யார் வந்து நேர்மையாக இந்த கேமை வந்து கையாளுறாங்க எல்லா டாஸ்கையும் அப்படின்னு போடும்போது முத்துக்குமாருக்கு 50% மேலே வந்துட்டு மக்கள் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து மஞ்சரி வந்தாங்க, 3வது சௌந்தர்யா, 4வது தான் ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி இது வரைக்கும் நிறைய கேம்ஸ் விளையாண்டாலும் அதில் ஒரு நேர்த்தியே கிடையாதுன்றதை எங்கேயும் தெளிவாக வந்துட்டு மக்கள் வந்து ஷார்ட் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அருண் வந்துட்டு அந்த வன்மம் இன்றைக்கி வந்து சான்ஸ் கிடைச்சிது. நிறைய இடங்களில் வந்துட்டு அருண் வந்து இவருடைய அந்த பிரிக்ஸ் செங்கல் எடுக்கிறதுக்கு வந்தார். நிறைய இடங்களை தள்ளி தான் விட்டாரே தவிர இவர் அட்டாக் பண்ணாமல் இந்த கழுத்து நெருக்கிற விஷயங்கள்லாம் யாருமே பண்ணல. ஆனால் ரொம்ப டூ மச்சு, ரொம்ப ஒஸ்ட்டு. அதே மாதிரி அன்ஷிதாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு அவ்வளோ சொம்பு தூக்கின்னு ஜெஃப்ரி வந்து அந்த ரெட்டு லைனை தாண்டாமல் உள்ளே 2 கால் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. அதை வந்து ஆனால் வச்சு செஞ்சார். போயிட்டு அன்ஷிதா போட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னு? நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கால் எடுத்து உள்ளே வைக்கிறோம், ஆனால் சொன்னவனே எடுத்து வரலாம், ஆனால் ஜெஃப்ரி எடுக்கல, அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த அம்மா கிட்ட போய் பேச முடியுமா? ஐயோ ரொம்ப மோசம். பட் முத்துவோட மனசுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் நல்லபடியாக அமையுன்றது தான் நம்மளோட கருத்து. கண்டிப்பாக ஏன்னா முத்து அந்த அருண் அட்டாக் பண்ணதில் நான் பார்த்து ரொம்ப பதறிட்டேன். இது வந்து டூ மச்சு. இதுவுமே கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ட்டு என்னோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 65,392 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.1. ஸோ ராணவ் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஒரு இடத்துல இவர் தான் கூப்பிட்டது ஆக்சுவலாக ஜாக்லின், இன்னும் ஒரு சில பேர். ஏன்னா கழுத்தை பயங்கரமாக நெருக்கிட்டார், ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கிட்டார். ஆனால் இவர் எதுவுமே கத்தலை, எதுன்னு சொல்ல. இவர் தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு சரி பார்த்துக்க இப்படி போகிறாரு. ஏன்னா அவர் பண்ண ஒரு விஷயத்தால் அடுத்தது வந்து விஷால் வந்து பிடிக்கிற அவரால் நகரவே முடியல, அப்படியே நிற்கிறார் மூச்சு வாங்கிட்டு. ஏன்னா கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நெஞ்சை பிடிச்சி வயிற்றை பிடிச்சான்னு சொல்லிட்டு ராணுவ பண்ணதுக்கே வந்துட்டு ஜெஃப்ரி என்ன ஆட்டம் ஆடினார்.
கழுத்தை ஒருத்தர் நெருக்கிறாங்க. ரொம்ப டூ மச்சு. ராணுவ இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு சூப்பர்வைசர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர வேலையை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் காலையில் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட போய் பேசும்போது சௌந்தர்யா இன்னுமே மனசாட்சி இல்லாமல் வந்துட்டு என் மனசில் இருக்கிற தோன்றதை சொல்லக்கூடாதா, அவரே பாவம் நொந்து போய் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய்ட்டு திரும்பவும் சொல்லி அப்புறம் கடைசியாக தான் சாரியே கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சாரி கேட்காம கம்முன்னு பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், ராணுவ நீ வந்துட்டு எனக்கு அதாவது அடிப்பட்டப்போ வலியை விட நீ வந்து சொன்ன பற்றி அவன் நடிக்கிறான் அதுதான் ரொம்ப வலிச்சுதுன்ட்டார். அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒருத்தங்களை இந்த மாதிரி வந்து அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையாங்க, வலிக்குது கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,413 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.02. பாவம் நொந்து போட்டாங்க. அவங்க வந்து அந்த டாஸ்கில் அதாவது அவங்களே முடிவு பண்ணாங்க. அவங்க விஜய் விஷால் அண்ட் அருண் 2 பேருமே முடிவு பண்ணாங்க, இந்த பொண்ணால் வந்துட்டு அதை தற்காத்துக்க முடியல, அதனால் இந்த பொண்ணை வந்து அனுப்புவோன்னா அந்த பொண்ணு அவங்களும் இப்போ என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, முடியல பாவம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க தனியாக அந்த பிரிக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்க. சூறையாடின மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்து கல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க டீம் என்ன பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவங்க டீமை ஜெஃப்ரியும் அட்டாக் பண்ணுறாங்க, முத்துக்குமரனும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, முத்துக்குமரன் டீமும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வன்மம் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே அதிகப்படியாக டார்கெட் பண்ணுறது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியுது, விஜய் விஷாலை விட அருண் அண்டு சௌந்தர்யா கூட விடுங்க, இந்த டீமில் இருக்க அருண் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக மஞ்சரி அட்டாக் பண்ணுறது, முத்துக்குமரன் அட்டாக் பண்ணி இதே வேலையாக தான் இருக்குது இந்த டீமு. ஏன் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விளாட்றாங்க சத்தியமாக எனக்கு புரியல. அதே மாதிரி இவங்க தான் வெளியே போகிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டீமை வின் பண்ண வைக்கிறது ஜெஃப்ரி டீமை. இதுக்கு முன்னாடி அதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒன்று இதில் டாஸ்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேலை பண்ணாங்க. ஆனால் எல்லோரும் சைலண்ட்டாக வந்துட்டு எல்லோரும் சைலண்ட்டாக ஒரு டைம் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு ஓடியாந்தாங்க சௌந்தர்யா வந்து அந்த கோட்டை அப்படியே டமால் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த ஒரு வேலையை தவிர மீதெல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது அந்த செங்கல் பக்கத்தில் படுத்தே விட்டார்கள் சௌந்தர்யா. என்னத்தை சொல்லுவீங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்கள ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,320 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.15. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி வந்துட்டு விஷால் முகத்திரை கிழிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன்னா பவித்ராவும் அன்ஷிதாவும் ஒரு பக்கம் சண்டை போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, பவித்ரா வந்து வாயை போட்டு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது, இப்படியே மாறி மாறி போகுது. ஜெஃப்ரி பக்கத்தில் இருக்கார், தடுத்து வர்றாரா, என்ஜாய் பண்ணுறாரு. அப்போ நம்ம கேப்டன் உள்ளே போகிறாரு, ஜாக்லினை போட்டு என்ன புலந்துறாரு, அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு போய் பாப்பா அவர் போய் சத்தம் போடுவார்னு பார்த்தா, அப்படி பண்ணாதீங்க அசின் கம்முன்றமா அசின் பூச்சி கலாச்சாங்க, என்ன அசின் புசின்ட்டு. இதே ஜாக்லின் என்ன மாதிரி கத்துனேன், இங்கே வந்து இப்போ அசின் வழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பொழந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்துட்டு அந்த பிரிக்ஸ் அந்த செங்கலை பாதுகாத்துக்கும் போது முத்துக்குமர் நின்றுட்டு இருக்கும்போது விஜய் விஷால் வந்துட்டு ரயான் மேலே வந்து பிடிச்சி அமைக்கிட்டு இருக்கும்போது அவர் கால் வந்து ஜாக்லின் மேலே வரும். அப்போ என்ன பண்ண இவர் அந்த காலை பிடிச்சி அப்படி திருப்பார். உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், அந்த கால் வந்துட்டு இந்த பொண்ணு மேலே பட்டுன்னு திருப்பி விட்டதை எவ்வளோ அக்ரெசிவாக விளாட்றாங்க பாருங்கள், இந்த முத்துக்கு முதல் ரெட் கார்டை கொடுங்கன்ட்டாங்க. இந்த காலை பிடிச்சி அப்படி திருப்பி விட்டதுக்கு ரெட் கார்டு. ஒருத்தர் வந்து ஏறி நின்று பள்ளி மாதிரி ஒட்டி கழுத்தை பூச்சி நெரிக்கிற அதுக்கு ரெட் கார்டு கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் கைண்ட் ஹார்ட்டட் பர்சனம். சூப்பர்மா. 5வது பிளேஸ் அருண் வந்திருக்காரு. கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொன்னோடனே அருண் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 33,485 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.73. ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்னா கண்டிப்பாக அருண் தான். வன்மம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாலாஜி முருகன் ஆரி மேலே கோவம் தான், மாகேஸ்வரி அப்புறம் விக்ரமன் இவங்களுக்குலாம் அசீம் மேலே கோவம் தான், மாயா இவங்களுக்குலாம் வந்து பிரதீப் அண்ட் அர்ச்சனா மேலே கோவம் தான், கேங்கு புள்ளி கேங்கு. ஆனால் இவ்வளோ கேவலமான வன்மத்தை அவங்க யாருமே வந்துட்டு வெளிக்காட்டல. வார்த்தையில் சொல்லுவாங்க, ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க, ஆனால் கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். அந்த ஒரு மாதிரி அந்த வன்மத்தை தீக்கிற அளவுக்கு இன்றைக்கெலாம் பார்க்குறேன். இந்த இடத்த பிடிச்சிட்டாரு, அவர் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சாலும் இவர் ஒட்டிக்கிட்டே இவர் வராருன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு விஜய் விஷால் சொன்னதுக்கப்புறமா கையெடுக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு உள்ளே வந்து மூச்சு இதுவாகுது. அதுவும் ராணுவம் சொன்னதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஜாக்லின். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. ஏதாவது அசம்பதம் ஆயிடுச்சு, என்னையா யாரையா பொறுப்பு. முத்துக்குமரோட அப்பாவும் அம்மாவை பார்த்தா எவ்வளோ பதவிப்பாகும். உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களா? ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி புத்தி போகுது? இதில் வேறு உங்களை கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்கிறாங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சமாக கூசலை. நம்மளை வந்துட்டு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்கிறாங்களே, நம்ம இந்த மாதிரி வேலையை பண்ணலாமா? இதில் இந்த வேலையை பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து மஞ்சரி கையை பிடிச்சிட்டாரு. மஞ்சள் இது விடுங்க அப்படின்னு அப்படி நல்ல வரோம் விட்டாரோம். இதை இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து பார்த்தீங்களா, மஞ்சள் கையை பிடிச்சார், மஞ்சள் விடுங்கன்னு சொன்னால் விட்டார் பாருங்க. இதாங்க ஜென்டில்மேன் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இப்போ அதுக்கு முன்னாடி கொலவரி தாக்குதலுமே ஒரு விஷயம் பண்ணார். அப்போ அது நாங்கள் பார்க்க தேவையில்லை. என்னத்தான் சொல்ல, அதாவது கேமில் வந்து வன்மங்கள் கோவங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இது வன்மத்தை மீறி பழிவாங்கிற எண்ணம் ஒரு மாதிரி ஏதோ இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி நம்ம பார்க்க போகிறது கிடையாது, இவங்களாம் யாரும் எதிரி
அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியே கழுத்து நெரிச்சிக்கிறது. இப்பா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு பிக் பாஸ் இந்த மாதிரிலாம் கேம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்றது தான். ஏன்னா அதை வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேம் கொடுத்தா அதை கரெக்டாக விளையாடுவாங்க. இவங்க இங்கே விளையாடுறவங்கள முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி இல்லை. எல்லாம் வந்து வன்மத்தை தீர்த்துக்கணும், இங்கேயே முடிச்சிடணும் போல ஏதோ ஒரு இதில் விளாட்றாங்க. அதனால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா எல்லாருக்கும் மன உளைச்சல் ஆகுது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,610 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.14. பவித்ரா பாவம் இன்னைக்கு பாவம் தான். அந்த டீமில் போனதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களும் அனுப்பிச்சு தான் சேர்ந்து பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்படி அவங்க உட்காந்தாங்கன்னா யார் எப்படி வந்து எடுப்பாங்க? எடுக்கவும் முடியாது. அதாவது இந்த கேம் வந்து ஆட விட்டு விளையாட வைக்கணும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். இவங்க போய் கமுக்கமாக அந்த பக்கம் காலை விரிச்சிட்டு இவங்க காலை விரிச்சிக்கிட்டு நடுவில் இந்த செங்கல்லாம் வந்து அடிக்க வச்சு இப்படி வச்சுக்கிட்டா இவங்கள டச்சும் பண்ண முடியாது. எந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி அவங்கள தள்ள முடியும் சொல்லுங்கள்? ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்துருவாங்களே, சரிங்களா? அது தப்பு. அதை வந்து பண்ணாங்க. இன்னொரு இடத்துல வந்துட்டு பாவம் இவங்களுக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சா என்னன்னு தெரில, டென்ஷன் வெறி. இத்தனைக்கும் ஜாக்லின் விடாமல் காலை பிடிச்சி இவங்க தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நவர்றாங்கன்னு சொல்லிட்டு காலை கடிச்சு விட்டாங்க பொழுது. இன்னொரு இடத்துல மஞ்சரியும் கடிச்சு விட்டாங்க போல இருக்குது. ஏமா உனக்கு இப்போ வேணுன்னா ஏதாவது கேளுமா தருவாங்க, அதுக்குன்னு இப்படியா கடிச்சு விடுறது அப்படின்ற மாதிரி கடைசியில் ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி தான் வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க, அதுக்கு தான் ரெட் கார்டு வாங்கினாங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட்டு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 26,462 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.11. மனுஷன் பயந்துட்டார். இவங்க வந்து பண்ணுறதா ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம இவங்ககிட்ட நம்ம வந்துட்டு நம்ம விளையாட்டை கொடுத்தோன்னா கண்டிப்பாக போய் வீடு போய் சேர மாட்டோம் ஒழுங்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல ஜெஃப்ரி கிட்ட போய் மூவ் பண்ணுறாரு, போய் எடுக்கிறதுக்கு. அண்ணா நீ போனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. போகிறாரு, அவர் இடையில காலை விட்டு தள்ளி விடுறாரு, தம்மான்னு போடுறாரு. ஏயா ரஞ்சித்தை விட இன்னும் ஒரு 2 வயசு 3 வயசு 5 வயசு தான் சின்னவர் அவர், மற்றபடி அவரும் வயசானவர். இந்த மாதிரி தள்ளுறீங்களே, அது ஒரு பெரிய ஆள், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா ஜெஃப்ரி உனக்கு? உங்கள் மேலே நாங்களாம் எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், நீங்களாம் நல்லா வரணும்னு நினச்சிருந்தோம். ஒரே கேமில் இவ்வளவு ஒரு கேவலமான கெட்ட பேர் வாங்கிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தீபக்கோட கேம் அதாவது இந்த வாரம் கொஞ்சம் டல்லு தான். அவர் புரிஞ்சு போச்சு. அதேமாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கில் வந்தாவே தீபக் வந்து பெருசாக காமிக்க மாட்டார், அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள். ஃபிசிக்கல் டாஸ்க்கில் இது வரைக்கும் சீசன் 8 எந்த டாஸ்க்லையும் அவர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. இந்த நடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். இந்த டெவில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அரசனாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் ஓட்டு ரொம்ப மோசமாக இருக்கே. ஏன்ப்பா இவரை வந்துட்டு சீசன் 8 டைட்டில் வின்னராக ஆக்கிடுவாங்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்து போகிற போக்க பார்த்தா டாப் 5ல் கூட இருக்க மாட்டார் போல இருக்கே. ஷாக்கிங் எவிக்ஷனில் பண்ணி விட்றாங்க மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 24,080 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.56. ஸோ மஞ்சரி இன்றைக்கி பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு கேமை கொடுத்தாங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்துட்டு அப்பப்போ குமரான்னு கூப்பிட்றத பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையிலே. அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்தாலும் மக்களும் வந்துட்டு ஓட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. மேபி இவங்களை வந்து எவிட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்ஷிதா அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான்லாம் இல்லை, அன்ஷிதா மற்றவங்களாம் வந்துட்டு இந்த விஜய் டிவி ப்ராடக்ட் இருந்தனால இவங்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்காம டக்குன்னு அமுச்சு விட்ருவாங்களோன்ற ஒரு பதவிப்பு இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்க்கெலாம் கொடுக்கணும் ஓட்டு, அதை பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் போல்டு நேர்மை அடித்து நவுத்தி விட்றாங்க. இந்த ஒளிவு மறைவே இல்லாமல் அடிக்கிறது நல்லாயிருக்கு, ஒன்றும் சொல்கிறதுக்குல. 9வது பிளேஸ் பற்றி ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 22,695 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.24. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபயர் மோடு தான் நம்ம ரயான். செம்ம ஸ்மார்ட், அடித்து நொறுக்கிட்டார். ஒரு இடத்துல போட்டு அருணை போட்டு பொழக்கிறாரு. நான் ரெட் கார்டு வாங்கிட்டு போனால் பரவாயில்ல, இன்னும் ஓவராக பேசுகிறேன் போட்டு கலக்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கூட சண்டை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக வந்துட்டு பேசிட்டே இருந்தார். ஆக்சுவலாக ரஞ்சித் சார் வந்துட்டு தூக்கி போட்டது வந்துட்டு இவர் கையில் கிடைக்கிறதுக்கு பதில் அருண் கையில் கிடச்சிச்சு. அருண் காட்டி அது ஒன்றும் போடாம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அது மாதிரி ஊந்துச்சு அடி. உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கத்துறாரு. இதே இங்கே லேடிஸில் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் மேலே பட்டுச்சுன்னு என்ன ஆகும்? ரயான் கேட்டார், ஏம்மா அப்போ ஜென்ஸ் மேலே பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லையா? இன்னும் லேடிஸு ஜென்ஸ் போட்டு கலாச்சிட்ட போய் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்துறாரு, குழந்தை போடான்ட்டார். நான் குழந்தையா சரிடா போட அங்கிள்ன்றார். போச்சா அசிங்கம் தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக அக்ரெஷன் விளையாட மாட்டார். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி வார்னிங் வந்ததுனால கொஞ்சம் அப்படியே தான் இருக்கார். இந்த அன்னைக்கு வார்னிங் கொடுக்காம இருந்தால் இன்றைக்கி எப்படி ஜெஃப்ரி பண்ணாரோ அதை விட டபுள் மடங்காக இவரும் பண்ணியிருப்பாப்ல. பட் சேஃப்டியாக விளையாடுறது நல்லது தான். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,384 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.17.
ஜெஃப்ரி வந்துட்டு அந்த ரெட் கலர் லைன் அது உள்ளே தான் நிற்கிறார். இவங்களும் நடந்து வராங்க, பார்க்குறாங்க, மஞ்சரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நிற்கலை. நீங்கள் நல்லா ஒழுங்காக பாருங்களாம். என்ன எனக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி வந்து பொய் பேசுகிறாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த புழுகு வாங்க இப்போ தான் பார்க்குறேன். அந்த அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க, அந்த புழுகு இப்போ தான் பார்க்குறேன் நான். இதில் வேறு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் நடக்கும். அப்போ ரூல்ஸ் வந்து யார் மதிக்கிறதுன்னு முத்துக்குமர் கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் நடக்கும். முடிஞ்சால் விளையாடலாம், கிளம்பிப்போ, நீ ஒழுங்காக நீ பண்ணியா அவன் போட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து பவித்ரா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, வாயை மூடிட்டுருணும். நீ யார் என்ன சொல்கிறதுக்கு எகுறாங்க. ஏன்னா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இப்போ வந்து கேப்டனாக இருக்கார்ல. நான் ஒரு பெஸ்ட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கேப்டனு. நான் கேப்டனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. நீ வந்து என்னை வந்து ஓவராக பேசுவேன்னா அவங்களுக்கு ஒரு கோவம். சரி, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்க கூட்டணியாக சேர்ந்துட்டு அந்த கல்லெல்லாம் மறைச்சி உள்ளே வைப்பாங்களாம். கேட்டால் வந்துட்டு அதுக்கு எகிரிட்டு வருவாங்களாம். என்னென்ன அட்டோழியம் தெரியுங்களா. லாஸ்ட்டாக பற்றினா ரஞ்சித் சார் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து 12,519 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.89. இன்றைக்கி சூப்பராக விளாண்டாரு நிறைய இடங்கள். ஆனால் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணார். சௌந்தர்யா பிடிச்சி ஒரு தள்ளினார், பாவமாகிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை, முத்துக்குமார் மாதிரி. அந்த பொண்ணு உண்மையிலே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான், எதுவுமே சொல்லலை. ஆனால் ரொம்ப பாவமாகிடுச்சு. என்ன தான் கோபமாக இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி தள்ளிடக்கூடாது. ஏதோ பட்டு எதோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சாரி கேட்குறாரு. அதே ஒரு இடத்துல வந்துட்டு விஷாலை பிடிச்சி அமுக்கினா இருப்பாருங்க. எப்பா என்ன உடும்பு பிடி மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காருன்னு கடைசி வரைக்கும் விடவே இல்லை. தம்பி சாரா சொல்லிகிட்டே வந்து பிடிச்சி அமுக்கிட்டார். ஒரு இடத்துல செம்மையாக பொங்குனார். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அணைய போகிறவளுக்கு எப்பயுமே பிரகாசமாக தானே எரியும். ஸோ இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி தெரியுமா, 4,33,182 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரஞ்சித், அன்ஷிதா, ரயான் இவங்க 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. மேக்ஸிமம் ரஞ்சித் சார் போயிடுவார். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன் ஃப்ரீ டாஸ்க்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு லாலான்னு போவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி டாஸ்க்கில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் ஃபினால் வேறு இருக்குது. சரி பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வரைக்கும் பாய் நண்பர்களே.